மதுரையின் 3 முக்கியமான புகழ்பெற்ற இடங்களைப் பற்றி நாம் பேசும்போது, அந்த நகரத்தின் வரலாறு, கலாச்சாரம், ஆன்மீகம் அனைத்தும் ஒன்றாக கலந்து கிடக்கிறது. முதலாவதாக மீனாட்சி அம்மன் கோயில் என்பதைச் சொல்லாமல் எப்படியும் முடியாது. இந்த ஆலயம் மதுரையின் அடையாளமாகவே விளங்குகிறது. நகரத்தின் நடுவே பெருமையுடன் எழுந்து நிற்கும் இந்த கோயில், தமிழ்நாட்டின் கலையும் கட்டிடக்கலையும் சாகாவரம் பெற்ற ஒரு நினைவு சின்னம். சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் பார்வையாளர்களை அதன் நெடிய கோபுரங்களாலும் திருக்கோலங்களாலும் வண்ணமயமான சிற்பங்களாலும் கவர்கிறது. கோயிலின் ஒவ்வொரு கோபுரமும் நூற்றுக்கணக்கான சிறிய சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டு எங்கு பார்த்தாலும் கலைஞர்களின் சிருஷ்டி பேசும். கோயிலுக்குள் நுழைந்தவுடன் மணக்கும் சம்பிராணி, யாவரும் ஜபிக்கும் மந்திர ஒலி, மலர்களின் வாசனை எல்லாம் மனதை ஆழமாக தொட்டு செல்கிறது. மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேசுவரர் சன்னதிகள் பக்தர்களின் நம்பிக்கையும் பக்தியும் நிரம்பிய இடமாக இருக்கின்றன. வருடந்தோறும் நடைபெறும் திருவிழாக்கள் நாட்டின் பல பாகங்களைச் சேர்ந்த மக்களை இங்கு கொண்டு வருகிறன. இந்த ஆலயம் மதுரையின் ஆன்மீகத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் ஒரே இடமாக நீடிக்கிறது. இரண்டாவதாக, திருமலை நாயக்கர் மாளிகை மதுரையின் வரலாற்றுப் பெருமையை வெளிப்படுத்தும் இன்னொரு முக்கிய இடம். 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த அரண்மனை நாயக்கர் வம்சத்தின் அதிகாரத்தையும் செல்வத்தையும் காட்டுகிறது. இந்த மாளிகையின் சிறப்பு அதன் அகலமும் உயரமும் கொண்ட மண்டபங்கள், பாறைகளால் செய்யப்பட்ட பெரும் தூண்கள். மாளிகைக்குள் நுழையும் போது அந்த தொன்மையும் செழிப்பும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. அரண்மனையின் நடுவிலுள்ள பெரிய மண்டபம் அதன் சுற்றுலா பயணிகளை இன்னும் இழுத்துக்கொண்டு செல்கிறது. இரவில் நடைபெறும் ஒளி மற்றும் ஒலி நிகழ்ச்சிகள் இந்த மாளிகையின் வரலாற்றை உயிருடன் கொண்டு வருகின்றன. மதுரையின் அரசியல், கலாச்சாரம், கட்டிடக்கலை ஆகிய அனைத்தும் இந்த இடத்தில் ஒருங்கிணைந்து காணப்படுகிறது. நாயக்கர் மாளிகை மதுரையின் பழங்கால பெருமையை இன்று வரை எதிரொலிக்க வைக்கும் ஒரு முக்கிய கம்பளிப்படையாக இருக்கிறது. மூன்றாவதாக, அழகர் கோயில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ கள்ளழகர் கோயில் மதுரையிலிருந்து சற்று வெளியே அழகர் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இயற்கை அழகுடன் ஆன்மீகத்தையும் இணைக்கும் இந்த இடம் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் ஒரே போதும் விரும்பும் இடமாக இருக்கிறது. விஷ்ணுவின் அவதாரமான கள்ளழகருக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள இந்த ஆலயம் பசுமை மலைகளின் மடியில் அமைந்ததால் அமைதியும் தூய்மையும் நிறைந்த ஒரு இடமாக உள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழா மதுரையின் முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாகும். இந்த விழாவில் அழகர் பெருமான் வாகனத்தில் புறப்பாடு செய்து வைகை ஆற்றை கடக்கும் நிகழ்வு ஆயிரக்கணக்கான மக்களை ஈர்க்கிறது. கோயிலின் சுற்றுப்புறம் பசுமை, மலர் வாசனை, பறவைகளின் குரல் எல்லாம் சேர்ந்து ஒரு சொர்க்க வாசல் போன்ற உணர்வை தருகிறது. அழகர் கோயில் மதுரையின் இயற்கை அழகு மற்றும் ஆன்மீக பண்பாட்டை இணைக்கும் முக்கிய தலமாக திகழ்கிறது. இந்த 3 இடங்களும் மதுரையின் கலாச்சாரம், ஆன்மீகம், வரலாறு ஆகியவற்றை ஒவ்வொன்றாக பிரதிபலிக்கின்றன. மீனாட்சி அம்மன் கோயில் ஆன்மீகத்தின் உச்சமாக இருக்க, திருமலை நாயக்கர் மாளிகை நகரத்தின் அரசியல் மற்றும் கட்டிடக்கலை பெருமையை எடுத்துரைக்க, அழகர் கோயில் இயற்கை மற்றும் பக்தியின் இணைப்பை வெளிப்படுத்துகிறது. மதுரையில் காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும் இந்த 3 நினைவு சின்னங்கள் நகரத்தின் அடையாளமாகவும் தமிழகத்தின் பெருமையாகவும் திகழ்கின்றன. மதுரையை தெரிந்து கொள்ள விரும்பும் யாரிடமிருந்தும் இந்த 3 இடங்களும் முதலில் அரைகுறை பேசப்படும். இவை மட்டுமில்லாமல் மதுரை நகரின் வீதிகள், பழைய சந்தைகள், சுவையான உணவுகள், பாரம்பரிய கலாச்சாரம் எல்லாம் சேர்ந்து ஒரு முழுமையான அனுபவத்தை வழங்குகின்றன. ஆனால் இந்த 3 இடங்களை பார்க்காமல் மதுரையை பற்றி பேசவே முடியாது. அவ்வளவு முக்கியத்துவம் கொண்டவை. இவ்வாறு மதுரையின் புகழ்பெற்ற 3 இடங்களை நாம் அறிந்து கொண்டோம். ஒவ்வொன்றும் தனித்துவமான வரலாறு, கலை, ஆன்மீகம் மற்றும் இயற்கை அழகை வெளிப்படுத்துகின்றன. இந்த இடங்களை நேரில் சென்று பார்த்தால் மட்டுமே அதன் உண்மையான மேன்மையையும் மகத்துவத்தையும் உணர முடியும். எந்த ஒருவரும் மதுரையைச் சுற்றி வரும்போது இந்த 3 நினைவு சின்னங்களை தவறவிடாமல் பார்த்து செல்ல வேண்டும். அவை நம்மை நேரில் பார்வையாளராக மாற்றும் அந்த நகரத்தின் இதயத் துடிப்பை நம்மால் உணரச் செய்யும். மதுரை, இந்த வார்த்தை உச்சரிப்பதே ஒரு பெருமை. அந்த பெருமையை உணர்த்தும் 3 முக்கியமான இடங்கள் மீனாட்சி அம்மன் கோயில், திருமலை நாயக்கர் மாளிகை, அழகர் கோயில். இவை மதுரையின் ஆன்மீகம், வரலாறு, இயற்கை அனைத்தையும் ஒரே நேரத்தில் காட்டும் ஒளிக்கதிர்கள். இந்த இடங்களை ஒருமுறை பார்த்துவிட்டு வருகிறவர்களுக்கு அந்த நினைவுகள் வாழ்நாள் முழுவதும் மனதில் ஓங்கி நிற்கும்.